நானு கோடு போடுறேன். இது தப்பா? இது அப்படி ஒரு வியாதியா உனக்கு? தப்பா? இது தப்பா? இது தப்பா? ரொம்ப பயங்கரமான ஆளா இருப்பாரோ. பூண்டு பூண்டு இப்படியே வருது. நாங்க வந்து இது சாம்பிள் தான், இன்னும் நிறைய இருக்கு. மாவுல ஷேப் தான் பண்ண சொன்னோம். அதுல வந்து கோடெல்லாம் போட சொல்லுங்க. அதாவது புரிஞ்சுக்கோங்க. இன்னும் செய்யறோம்னு புரிஞ்சுக்கோங்க. அது டேய் என்ன சொன்னாங்கன்னாப்பா? அப்பா உங்க டீம் எதுக்கு அப்புறம் சொன்னாங்க? அவங்க तो रुको जरा सबर करो சொல்ல தெரியல. ஏன்னா நான் கோடு எப்படி போடுறேன். ஒத்துக்க முடியாது. அட கொஞ்சம் சும்மா இருயா மனப்பாடம் பண்ணி ஓட்டிக்கிட்டு இருக்கேன் ஒரு ரெண்டு ஊராயாது இங்க பாருங்க என்ன சொன்னாங்கன்னா, சேயா என்ன சொன்னாங்கன்னா, என்னம்மா நீங்க இப்படி பண்றீங்களாம்மா? கோடு போட்டதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது அது பூண்டுன்னு. நான் இது என்னடா புது பொருளியா இருக்கு அதுதான்ப்பா பாரு. இப்போ இது ஒண்ணு பூண்டு. நீ உருட்டுப்பா, உன் நல்ல மனசுக்கு நீ தான் ஜெயிப்ப. சரி இது ஒண்ணு பூண்டு தெரியல. இப்போ நான் கோடு போடுறேன். பூண்டு உரிக்கிறாரப்பா. இப்போ தெரியுதா? பூண்டு தெரியுதா? அதுதான் அவங்க சொன்னாங்க. இது எப்படி தப்பாகும்? பின்றியடா ஒத்துக்க முடியாது. அப்பா எந்திரிங்கண்ணா. எழுந்து நின்னு பேசினா வந்து மேட்டர் கரெக்டா ஆகாது. ஆளை பார்த்தா டம்மி பீஸா இருக்க, பயங்கரமான ஆளா இருக்கேடா. அது வரைக்கும் அது பூண்டுன்னு தெரியல. கோடு போட்ட அப்புறம் அது பூண்டுன்னு தெரிஞ்சிச்சு. அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா. அவன் நிறுத்துற அந்த லூசுக்கு மட்டும் வந்துட்டே இருக்கான். நாங்களும் நிற்போம்.